परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। Okay, bye, Akka. Bye. Take care. Happy journey. Okay. Bye. எனக்கு ஃப்ளைட் 4 hours லேட். உன் கூட பேசணும்னு தோணுச்சு, அதான் உன்னை வர சொன்னேன்.
நீ பெரிய வாயாடின்னு எனக்கு நல்லாவே தெரியும். குறும்பு பண்ற ஸ்கூல் பசங்க டீச்சரை பார்த்ததும் பயந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி உட்கார வேண்டாம், ஃப்ரீயா பேசலாம். இல்ல, ரகு என்ன மாதிரி சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியாம நான் ஏதாவது பேசி ப்ராப்ளம் ஆயிடக்கூடாதுன்னு தான். ரகு உன்னை பத்தி என்ன சொல்லியிருப்பான்? என்ன என்ன சொல்லியிருக்கணும்னு நீ நினைக்கிற? ரகுவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், வெல் விஷர், இந்த மாதிரி ஏதாவது. வெல்விஷரா? அப்படின்னா? வெல் விஷர்னா நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவ. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத வயசு உனக்கு. இதுல நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்கிற? நேத்து நல்லதுன்னு நினைச்சது இன்னைக்கு கெட்டதா தெரியும். இன்னைக்கு கெட்டதுன்னு நினைக்கிறது நாளைக்கு நல்லதா தெரியும். உன் வயசு அப்படி. பறக்கிற பட்டாம்பூச்சிக்கு பூச்செடி எது முள்ளுச்செடி எதுன்னு தெரியாது, பட்டாதான் தெரியும். அட்வைஸ் கேக்குற வயசு உனக்கு இல்ல. ஆனா அட்வைஸ் பண்ற வயசும் அவசியமும் எனக்கு இருக்கு. ஏன்னா ரகு என் தம்பி. அவர் என்னைக்கு உங்க தம்பிதான். நீங்க நினைக்கிற மாதிரி, ஆசைப்படுற மாதிரி, கனவு காண்ற மாதிரி நிச்சயமா ஒரு நாள் மியூசிக் ஃபீல்ட்ல பெரிய ஆளா வருவாரு. உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ரகுராமன் மியூசிக்ல பெரிய ஆளா வரணும்னு நானும் நினைக்கிறேன். எங்க நட்புனால அதுக்கு எந்த இடையூறும் வராதுன்னு நான் நம்புறேன். எது எப்போ ஏன் எப்படி எதுக்காகன்னு எப்பவுமே ஆண் பெண் நட்புல ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். எப்ப அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சோ அப்ப அந்த இடத்துல நட்பு போய் வேற ஒண்ணு ஆரம்பிக்கும். அந்த வேற ஒண்ணு ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்றவ இல்லைன்னா. விதைக்கிறதுக்கு ஒரு காலம், அறுக்கிறதுக்கு ஒரு காலம்னு சொல்லுவாங்க. எல்லாமே அப்படிதான். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. இந்த நிமிஷத்துல இருந்து ரகுவோட லட்சியத்துக்கோ வளர்ச்சிக்கோ நான் குறுக்கீடா இருக்கவே மாட்டேன். எது எப்போ ஏன் எப்படி எதுக்காகன்னு எப்பவுமே ஆண் பெண் நட்புல ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். எப்ப அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சோ அப்ப அந்த இடத்துல நட்பு போய் வேற ஒண்ணு ஆரம்பிக்கும். அந்த வேற ஒண்ணு ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்றவ இல்லைன்னா. விதைக்கிறதுக்கு ஒரு காலம், அறுக்கிறதுக்கு ஒரு காலம்னு சொல்லுவாங்க. எல்லாமே அப்படிதான். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. இந்த நிமிஷத்துல இருந்து ரகுவோட லட்சியத்துக்கோ வளர்ச்சிக்கோ நான் குறுக்கீடா இருக்கவே மாட்டேன். தேவி, உன்னை புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. ரகுவோட நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்க மனசு எனக்கு புரியுது. நீங்க நம்பிக்கையோட போலாம். ஓகே, நம்பிக்கையோட தான் போறேன். எனிவே தேங்க்ஸ். பை. See you. மாதவி, மாதவி, ஞாபகம் வந்துருச்சாமா உனக்கு? நினைவில்லாம கிடந்தியம்மா. அம்மா ஞாபகம் வந்துருச்சா? அதிர்ச்சியில உயிர் போயிருந்தா திரும்பி வந்திருக்காது. உணர்வு தானே போச்சு, அதான் திரும்ப வந்துருச்சு. தேவி, உன் சந்தோஷத்தை உன்கிட்ட இருந்து பறிச்சு பாத்தியா? ஏன் சந்தோஷத்தை கடவுள் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான். திரும்ப தர மாட்டாமா, தரவே மாட்டான். உணர்ச்சி வசப்படாதீங்க. இப்பதான் நினைவு திரும்பி இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு மறுபடியும் ஏதாவதுன்னா இவ்வளவு மெச்சூர்டா பேசுற உன்ன போய் அன்னைக்கு நல்லது கெட்டது தெரியுமான்னு கேட்டுட்டேனேம்மா. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தாலும் அன்னைக்கு அப்படிதான் கேட்டிருப்பேன். நான் ஆசைப்பட்டதும் நடக்கல,
நீ ஆசைப்பட்டதும் நடக்கல. இப்படி நம்ம எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு அவன் ஒரேடியா போயிட்டானேம்மா. உறவுகளை மனுஷன் உனக்கு எனக்கு நினைக்கிறான், ஆனா ஆண்டவன் தனக்கு எடுத்துக்கிறான். உன் மனசு விரக்தி அடைய நான் காரணமா இருந்துட்டேனேம்மா. நான் விரக்தியா பேசல, திதிய பத்தி தான் பேசினேன். உங்க மேல எனக்கு கோபமோ வருத்தமோ எதுவுமே இல்ல. ரகுவோட இழப்பு இனி வாழ்க்கையில இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு கத்து கொடுத்துருச்சு. அதனால எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க பழகிட்டேன், அவ்வளவுதான். தேவி, அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போற வழியில உன்னை பார்த்து பேசினல்ல, அப்பவே உனக்கும் ரகுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேம்மா. ஏமா, நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பேனே. திடீர்னு ஒரு நாள் சர்ப்ரைஸா சொல்லி உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ரகுவோட அவார்டு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள கடவுள் இப்படி இல்ல இல்ல, கடவுள் இல்ல, அந்த துரோகி சந்திரசேகர் தான் என் தம்பியை கொண்டுட்டான். அவனை விட மாட்டேன், நான் அவனை சும்மா விட மாட்டேன். துடிக்க துடிக்க என் தம்பி ரகுவை சுட்டு கொண்டவன நான் சும்மா விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். கல்பனா, சுரேஷ் உங்க கல்யாணத்தை பத்தி என்கிட்ட வந்து சொன்னாரு. எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? எப்படி பைரவி, நீ இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நிலைமைங்கிறது நிரந்தரமானது இல்ல. அது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா நீ எந்த நிலைமையில இருந்தாலும் உன்னை ஏத்துக்க ஒருத்தர் தயாரா இருக்கும்போது அதை மறுக்கிறது முட்டாள்தனம். ஒரு பொண்ணு வாழ்க்கையில கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மன வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல மனநிலை வேணும். சந்தோஷமா ஆரம்பிக்காட்டியும் சங்கடம் இல்லாம ஆரம்பிக்கணும். மனசு முழுக்க குற்ற உணர்ச்சியோட எப்படி பைரவி? இங்க பாரு, மனுஷனா இருந்தா 1000 சஞ்சலங்களும் சங்கடங்களும் இருக்கதான் செய்யும். அதை பெருசுபடுத்தி நடக்க போற ஒரு நல்ல காரியத்தை தள்ளி போட நினைக்கிறது நியாயமே இல்ல. இந்த கேஸ்ல ஒருவேளை எனக்கும் தண்டனை கிடைச்சாலும் கிடைக்கலாம். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா மருமக ஜெயிலுக்கு போயிட்டாங்கிற அவமானம் சுரேஷ் குடும்பத்துக்கு வந்து சேரும். என்னால அவங்க குடும்பத்துக்கு அப்படி ஒரு அவமானம் வரத நான் விரும்பல. இன்னார் மக ஜெயிலுக்கு போயிட்டான்னு உலகம் பேசுச்சுன்னா பரவாயில்ல. ஆனா இன்னார் மருமக ஜெயிலுக்கு போயிட்டான்னு பேசினா அத சுரேஷ் எப்படி தாங்கிக்குவாரு? இதனால எதிர்காலத்துல எனக்கும் சுரேஷுக்கும் நடுவுல ஏதாவது விரிசல் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். காதலிக்கும் போது சின்னதா தெரியற தவறுகள் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பூதாகரமா தெரியும். காதலிக்கும் போது 1000 யோசிக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் கூட யோசிக்க முடியாது. எதா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு வாழ்ந்தாகணும். கழுத்துல தாலி ஏறிடுச்சுங்கிறதுக்காக வாழ்ந்தா அது கசப்பான வாழ்க்கையாயிடும். எண்ணம் போல் வாழ்வும்பாங்க. உன்னோட எண்ணம் செயல் எல்லாமே இதுவரை தவறாவே இருந்ததுனால உனக்கு எல்லாமே தவறா தெரியுது. கல்பனா, யூ ஆர் எ நெகட்டிவ் திங்கர். அத எல்லாத்தையும் நெகட்டிவாவே நினைக்கிற. பி an optimist. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நீயா ஏன் தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிற? உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே நான் உள்ள வந்தேன். அப்புறம் நீ ஏன் பயப்படுற? இந்த பைரவியை நீ நம்புறதா இருந்தா என் பேச்சு கேட்டு நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னை நம்பாம வேற யார நம்புவேன் பைரவி? இந்த கேஸ்ல நீ சீக்கிரம் விடுதலையாகி வெளியில வரணும். உன் கையால தாலி எடுத்து கொடுத்து அது சுரேஷ் என் கழுத்துல கட்டணுங்கிறது தான் என்னோட ஆசை. கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு, ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. நான் சொன்னபடி கல்யாணம் பண்ணிப்போம். உன் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு கண்டிப்பா நான் வரேன். நீ பேசுறது கூட கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா
நடைமுறைக்கு ஒத்து வராது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கலாம், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு யோசிக்க கூடாது. அடுக்கடுக்கா தவறு செஞ்சேன்னா அடுத்ததா தவறு செய்ய தயாரா இல்ல. என்ன மனசார மன்னிச்சிடு பைரவி. நீ என்ன சொன்னாலும் இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. நான் வரேன் பைரவி. தங்கச்சியை பாக்குறதுக்காக நான் சார் தப்பிச்சு போல. ஐயோ ஐயோ அவன் அனாதையா இருக்கா சார். ஐயோ தங்கச்சியை பாக்குறதுக்காக நான் சார் தப்பிச்சு போல. ஐயோ ஐயோ அவன் அனாதையா இருக்கா சார். ஐயோ அடிக்காதீங்க, விட்டுறீங்க பாவம். வேண்டா, ஜெயில தப்பிக்க பாக்குற நீ தப்பிச்சு போற நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? வேண்டா, நீ ஜெயில தப்பிச்சு போயிருவ. மேல இடத்துல இருந்து எங்களுக்கு மெமோ வரும், சஸ்பெண்ட் ஆர்டர் வரும். ஒவ்வொருத்தரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு விட்டுருப்பானுங்க. ஜெயில இருந்து கைது தப்பிச்சு போயிட்டான்னு காலையில நியூஸ் பேப்பர்ல வரும். ஜெயில் ஐஜி எங்க ஜெயிலரை பிடிச்சி கண்ட மணிக்கு திட்டுவாரு, ஜெயிலரு எங்களை திட்டுவாரு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையாடா? ஏன்டா தப்பிச்சு ஓடன? தப்பிச்சு ஓடுற என்ன எப்படா வந்துச்சு? நீ மட்டும் தப்பிச்சு போனியா இல்ல வேற யாரும் சேர்ந்துட்டு போனியாடா? சொல்லுடா. சொல்லியா? இனிமே தப்பிச்சு போவியா? தங்கச்சியை பாக்குறதுக்காக தான் சார் தப்பிச்சு போனேன். ஏன்டா நீ பாசமான கதையை சொல்றேன்ட்ட? ஆமா சார், இது பாசமலர் கதை தான் சார். ஆனா சினிமா கதையில சார் நிஜம் சார். என் ஒரே தங்கச்சிக்கு 2 கண்ணு தெரியாது சார். அவளை 2 ரவுடி பசங்க கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க சார். அவங்கள வெட்டிட்டு தான் சார் நான் ஜெயிலுக்கு வந்தேன். சரி நீங்க போங்க, நான் போய் செல்ல விட்டுறேன். ஏய் ஏந்திரா ஏந்திரா, ஓடா ஓடா. கார்த்திக் சார், இந்த பையன் ஒரு விஷயம் நான் பேசிக்கலாமா? பேசுங்க சார். உன் பேர் என்னப்பா? பசுமதி சார். உன் தங்கச்சி பேரு? சிவகாமி சார். உன் வீட்டு அட்ரஸ், உன் தங்கச்சி எங்க இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் ஜெயிலர் ஐயா கிட்ட சொன்னீங்கன்னா உன் தங்கச்சியை பத்திரமா பாதுகாக்க ஜெயிலர் ஐயா ஏற்பாடு பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படி தப்பிச்சு போக முயற்சி பண்றேன்? அப்புறம் தண்டனை காலம் தான் அதிகமாகும். அதனால அதிக நாள் தங்கச்சியை நீ பிரிஞ்சிருக்க வேண்டியிருக்கும். கூடி சீக்கிரம் உன் தங்கச்சி நீ பார்க்கணுமா வேண்டாமா? ஆமாங்க ஐயா. அப்ப ஜெயிலர் ஐயா சொல்ற மாதிரி நடந்துக்க. சரிங்க ஐயா. சரி கார்த்திக் சார், இனிமே அந்த பையனை அடிக்காதீங்க. சரிங்க சார். கூட்டு போ. வாயா. ஆக்சுவலாக சொல்லணா மேடம், எங்கள் பாஸ் உங்களை பார்க்கணுன்னு துடியாக துடிக்கிறாரு. ஆனால் மிஸ்டர் ரங்கநாத்தும் எங்கள் பாஸும் பிஸ்னஸ் எதிரின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மிஸ்டர் ரங்கநாத்தோட கொலை முயற்சி வழக்கில் நீங்கள் அரெஸ்டாகி இருக்கிறப்போ அவர் உங்களை பார்க்குறது மற்றவங்களுக்கு சந்தேகப்படுற விஷயமா இருக்கிறதால நீங்கள் அதில் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் வரல. உங்க பாஸோட நல்ல மனசுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம். அவரால் நேரில் வர முடியாதுங்கிறதுனால என்ன அனுப்பி உங்ககிட்ட சில இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண சொன்னார். என்கிட்ட டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? விஜய் பில்டர்ஸில் நீங்கள் ஒரு முக்கியமான தூணாக இருந்திருக்கிறீங்க. இப்போ இந்த நிலைமையில் இருக்கீங்க. இதை பற்றி பேசுறது ஒரு முக்கியமான டிஸ்கஷன் மேட்டர் இல்லையா? இல்ல, உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்ல. அது இல்லை மேடம், நீங்கள் ஒரு கம்பெனியோட லீகல் அட்வைசர். உங்கள் கம்பெனி வளர்ச்சிக்காக நீங்கள் எப்படிலாம் உறுதுணையாக இருந்திருப்பீங்க, எப்படிலாம் உழைச்சிருப்பீங்க. இப்போ உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த ரங்கநாத்தை சும்மா விடலாமா சொல்லுங்க? இது பாருங்க,
இந்த கொம்பு சீவிர வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். மேடம், நீங்க ஏன் எங்க பாஸ் தவறான கண்ணோட்டத்திலே பாக்குறீங்க? திறமைசாலிகளையும் உழைப்பாளிகளையும் எங்க இருந்தாலும் ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறவர் எங்க பாஸ். நீங்க ரங்கநாத் கம்பெனில ஒர்க் பண்றப்ப கூட சட்ட சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்ற ஸ்டைலையும் அழகையும் ரொம்பவே ரசிச்சு பாராட்டுவார் எங்க பாஸ். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, உங்களை ஜாமீன்ல எடுக்க அத்தனை ஏற்பாடையும் எங்க பாஸ் பண்ணுவார். ஊன்னு சொல்ல சொன்னா ஊஹுன்னு சொல்றீங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சிட்டிங்க்கு 10 lakhs வாங்குற டேலண்டான லாயரை கொண்டு வந்து உங்க கேஸ்ல வாதாட வச்சு கேஸை உடைச்சி ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவார் எங்க பாஸ். நீங்க வெளியே வந்த கையோட எங்க கம்பெனில அதே லீகல் அட்வைசர் வேலை, அதை விட அதிக சம்பளம், சகல வசதிகள், அந்தஸ்தும் காத்திருக்கு. இப்பவாவது ஊன்னு சொல்லுங்க. இதுக்கும் ஊவும் தானா? இது பாருங்க, இந்த பைரவி ஒரு மூவ் பண்ணா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி என்னை காப்பாத்திக்க தெரியாம நான் உள்ள வரல. எதை எப்படி எப்ப செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பைரவி அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவ, அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டா. இந்த பாஸ், பணம், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எனக்கு எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான். யூ கேன் கோ.